அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிபோனாக்கி இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நண்பர் ஒருத்தவர் கேட்டிருந்தாரு, நீங்கள் எப்படி இந்த ஃபிபோனாக்கியை வந்து லெவல்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டாக வந்து பிளாட் பண்ணுறீங்க, அதை கொஞ்சம் டீட்டெயிலிங்காக ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கான வீடியோ இதை வந்து வியூவர்ஸ் நீங்களும் பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம வந்து கரெக்டாக அந்த லெவலை வந்து நம்ம மார்க் பண்ண முடியும், ஸோ ஓரளவு எந்த லெவல் வந்து சப்போர்ட்டு, எது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இன்ட்ராடேயில் ஓகேவா, இது வந்து இன்ட்ராடேலையும் யூஸ் பண்ணலாம், பொசிஷனல் ட்ரேடிங்லையும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இன்ட்ராடேக்கு வந்து நம்ம எதை வந்து எந்த லெவலை வந்து வச்சுக்கணும், பொசிஷனலுக்கு வந்து எந்த லெவலை வச்சுக்கணும் அப்படிங்கிறத இதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபிபோனாக்கியை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இப்போ இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியை பாருங்கள். இன்றைக்கி வந்து டேட் வந்து செப்டம்பர் 6 ஓகேவா. ஸோ இதோட ஹை வந்து இது சரியா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட இந்த ஃபஸ்ட்டு கேண்டில், இந்த ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் ஹை இது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவல் வரைக்கும் லோவை வந்து நான் மார்க் பண்ணுறேன் ஓகேவா. மார்க் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம சப்போர்ட், இது வந்து சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு அப்படிங்கனால இந்த இடத்துல நம்ம சப்போர்ட்டாக ப்ளாட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ தூரம் தெரியாது, ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் இங்கேருந்து கீழே இறங்கி வந்திருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா ரெண்டாவதாக ஒரு கேண்டில் விழுது, மார்க்கெட் லைட்டாக மேலே போகுது. அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடம் வரைக்கும் ஒரு ப்ளாட் பண்ணுறீங்க சரியா. மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லெவலை வந்து ப்ளாட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், ஸோ மார்க்கெட் மேலே போக போக இது வந்து ஒரு நல்ல, அதாவது இந்த 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா, 0.6, 0.5, 0.3, இது மூணும் பார்த்தீங்கன்னா இந்த 3 லெவலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவலு ஓகேவா. ஸோ இது மேலே போயிட்டுருக்கிறப்போ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போகுது. அதுக்கடுத்தது பாருங்கள் இந்த 0.5 இது வந்து நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஹோல் மார்க்கெட் வந்து இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இது மார்க்கெட் இன்றைக்கி நடந்த லெவல் இது. அதாவது இங்கேருந்து ஒரு லெவல் போயிருக்குன்னு வச்சுக்கலாம், இது ஃபுல்லாக ஒரு லெவல் அப்படின்னா இதில் பாதி தூரம் தான் இந்த லெவல் ஓகேவா. 0.5 அதாவது 1/2 இந்த லெவல் வந்து முக்கியமான லெவல். அதாவது ஒரு ட்ரேடிங் நடக்குது அப்படின்னா அதில் பாதி லெவலை கடந்து மேலே அதாவது இதாகுது, அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது ஓகேவா. திரும்ப வந்து மேலே போகுது, ரிட்டர்ன் ஆகிறப்போ பாதி லெவலில் கடந்துருச்சுன்னா மார்க்கெட் வந்து கிடக்கிறப்போ ஓரளவு நல்ல, அதாவது திரும்ப சரி மேலே போகிறதுக்கான உத்தரவாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பையர்ஸும் நம்புவாங்க சரியா. அதனால் இங்கேருந்து இது வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது பாருங்கள், கரெக்டாக இந்த லெவல், இந்த பாயிண்ட் பாருங்கள், கரெக்டாக இந்த 0.5 டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சதுக்கப்புறம் திரும்ப பாருங்கள் 0.38 ஓகேவா, இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பையர்ஸ் வந்து திரும்ப இதை வந்து மேலே கொண்டு போகிறாங்க. கொண்டு போனோன்னா பாருங்கள், கரெக்டாக இந்த லெவலை பிரேக் பண்ணோன்னா நல்லா அக்ரெசிவாக மேலே போயிட்டு பாருங்கள். மேலே போயிட்டு அடுத்தது 0.68 கரெக்டாக இந்த பாயிண்ட்லேயும் திரும்ப பாருங்கள் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன். ஏன்னா இந்த எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒரு முக்கியமான லெவல் இல்லை, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெவலுங்கிறதுனால இங்கேருந்து மேலே கொண்டு போகிற பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ப்ராஃபிட் வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால கொஞ்சம் கன்சல்டேஷன் நடக்கும், அதாவது மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிக்கும். திரும்ப இந்த 0.5 வந்து இது நல்லா சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இதை பிரேக் பண்ணாமல் மேலே போகும். இதை பிரேக் பண்ணாமல் மேலே போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக பையர் வந்து உள்ள வர போகிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்கள், இது நல்லா இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக 0.5லேருந்து மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு இந்த கேண்டில் பெரிய எப்படி அக்ரெசிவான பை நடந்திருக்கு பாருங்கள் இந்த கேண்டலில். அதுக்கப்புறம் நல்லா மேலே போயிருக்கு. தென் இந்த லைன் ஓகேவா, கரெக்டாக இந்த லைனை டச் பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணி மேலே போயிருக்கு மார்க்கெட்டு திரும்பவும். அப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்குது. திரும்ப இதை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் இப்போ வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து லைவ் மார்க்கெட் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது சரியா. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்ததாக எதை வந்து இதில் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இதை வந்து பிரேக் பண்ணுதா இல்லை இங்கே சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளோட அடுத்த ஸ்கோப் பார்த்தீங்கன்னா இது ஓகேவா, இந்த லெவலை பிரேக் பண்ணுதா அப்படின்னு பார்ப்பாங்க சரியா. அப்படி இல்லைன்னா ஸோ இது ஒரு விதம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் இப்போது இந்த லெவலை இனிமேல் விட்டுருங்க. ஏன்னா புதுசாக நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு, இது வந்து சப்போர்ட்டு, இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸு ஓகேவா. இதுலேருந்து மேலே போயிருக்கனால இந்த இடம் இனிமேல் வந்து அப்படியே மாற்றிக்க வேண்டியதான். அங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் அப்படியே இறக்கி நான் கீழே வைக்கிறேன் ஓகேவா. இப்போது இந்த லெவல் வச்சுக்கிட்டேன் சரியா. இந்த லெவல் இப்போது இந்த ப்ளூவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த இந்த இடத்துல சப்போர்ட்டு நல்லா பார்த்துங்க, 39,825 இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா கடைசியான அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா இது ஓகேவா, இந்த பாயிண்ட்டு, இந்த 0.5 அதுக்கு அடுத்து இந்த சப்போர்ட்டு.
இந்த 3 சப்போர்ட்டையும் உடைக்குது அப்படின்னா திரும்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இதுக்கப்புறம் கீழே இந்த லெவலுக்கு அப்புறம் இது பிரேக் ஆகுது, மார்க்கெட் பிரேக் ஆகுது அப்படின்னா 39,728க்கு கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். சரியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் இதுனா நம்ம வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட் ஹைன்னு நம்ம வச்சுக்கிறதுனால இது வந்து ஒரு விதம். சரியா, இது வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டை வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி மார்க்கெட்டை கவனிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட்லேயே நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோ பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இது இவ்வளோ தூரம் ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா, ஃபார்ம் ஆகிருக்கு பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது கேண்டில் பாருங்கள், இந்த 0.5க்கு மேலே இதால் மார்க்கெட் போக முடியல. அதாவது போக முடியல மீன்ஸ் க்ளோசிங். இந்த பாருங்கள், இதோட க்ளோஸ் மார்க்கெட்டு 0.5 தாண்டி போயிருக்கு. பட் ஆனால் இதோட க்ளோசிங் பார்த்துட்டிங்கன்னா 0.38க்கு கீழே வந்திருக்கு. அதே போல் பாருங்கள், மூணாவது கேண்டில் 0.5 வரைக்கும் போயிருக்கு. பட் அதோட க்ளோசிங் இதுக்கு கீழே வந்துருச்சு. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் இதை வந்து பிரேக் பண்ணிட்டு கீழே வர ஆரம்பிச்சிட்டு ஸோ மார்க்கெட் பாருங்கள் திரும்ப கீழே வந்துருச்சு ஃபுல்லாக. இந்த கேண்டில் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த பிளாக் கேண்டில் பிளாக் லைன் பார்த்தீங்களா, இதை தாண்டி மார்க்கெட் போகவே முடியல பாருங்கள். ஏன்னா இது ஃபஸ்ட்டு இது இருக்கிறதுனால இது வந்து திரும்ப சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது வந்து இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மேலே போனாலும் இதை தாண்டி போக முடியல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்தது இந்த லைனை அப்படியே கீழே பிளாட் பண்ணி வேறு எங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னு இங்கே மாற்றிக்கணும். ஏன்னா இந்த சப்போர்ட் எடுத்துருக்கு இல்லையா, இங்கே நீங்கள் இந்த லெவலை மாற்றிக்கிறீங்க அப்படின்னா திரும்ப பாருங்கள் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு, மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஆனால் இந்த லெவலில் கூட கிராஸ் பண்ணல பாருங்கள். 0.5 தொட முடியலனாலும் இது வந்து மேஜரான லெவல் சொன்னோம் இல்லையா, இந்த 3 லெவலும் 0.618, 0.5, 0.382. ஸோ இந்த லெவலில் கூட இதெல்லாம் கிராஸ் பண்ண முடியல. திரும்ப மார்க்கெட் இங்கே போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த லெவலால் இதை வந்து தாண்ட முடியலங்கிறப்ப திரும்ப மார்க்கெட் கீழே போக போகுதுன்னு அதே மாதிரி இதை பிரேக் பண்ணிட்டு ஃபுல்லாக கீழே போயிடும். அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபுல்லாக இந்த லைனை வந்து சப்போர்ட்டாக மார்க் பண்ணுவீங்க. திரும்ப மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு இந்த லெவலில் பிரேக் பண்ணுதான்னு பார்ப்பீங்க. ஓகே, பிரேக் பண்ணுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க, மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுதா, பிரேக் பண்ணிடுச்சு. இந்த லெவலில் பிரேக் பண்ணுதான்னு பார்ப்பாங்க. ஓகே, நல்லா பிரேக் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து இந்த இடத்துல இருந்து டச் பண்ணிவிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இங்கே சப்போர்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்குது, அப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது. சரியா, ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா தெரியுது பார்த்தீங்களா, நம்ம இந்த லெவல் மார்க் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப இங்கே பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணி கரெக்டாக இந்த லெவல் 0.618 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு பாருங்கள் இப்போ. சரியா, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லெவலை இந்த லெவல் இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு பிளாட் பண்ணவும் தெரியணும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லெவல் நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கேருந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல்லேருந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரி, மார்க்கெட் அடுத்து இதை வந்து பிரேக் பண்ணி மேலே போகுதா இந்த லெவலை அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஓகேவா, பட் ஆனால் இந்த லைன் பாருங்கள், இதை வந்து க்ளோஸ் பண்ணி கீழே வைக்கணும். ஓகேவா, இந்த க்ளோசிங் இருக்குது இல்லையா, இது வந்து இந்த லைனை கீழே வச்சிங்கன்னா அடுத்தது மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிக்கும். அடுத்தது இது வந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ நம்ம லெவல் எதுக்கு வச்சுருக்கோம்னா இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் இந்த ஸ்விங்குக்கான ஃபிபோனாசியை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஒவ்வொரு வாட்டியும் இதை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஸ்விங் நடக்குது இல்லையா, அந்த ஸ்விங்குக்கு வந்து இந்த லெவலை நீங்கள் பிளாட் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஓகே, இதில் வந்து நார்மலாக ஒரு ஃபிபோனாசி போடுறீங்க அப்படின்னா இதோட செட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே இந்த ஒன்னெல்லாம் இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். சரியா, நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் எந்த லெவல்னால் ஃபஸ்ட்டு இந்த 0.236 இந்த 0.3, 0.5, 0.6, 0.7, இந்த 1. ஓகேவா, இந்த 0லேருந்து 1 வரைக்கும் மட்டும் நீங்கள் வந்து டிக் பண்ணிங்க. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிக்கை வந்து டிசபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, டிசபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மல் கலரில் பிளாக்காக கூட இருக்கலாம். நமக்கு தேவை பாயிண்ட் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதை வந்து ஓகே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லெவல் வந்து கரெக்டாக கிடச்சிரும். சரியா, இது வந்து நம்ம இன்ட்ராடேக்கு பார்த்துட்டோம். இப்போ பொசிஷனல் இல்லைனா நம்ம ஒரு வீக்குக்கு எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கேலண்டர் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ போன வாரம் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு, 29th மண்டே. அதுக்கு அடுத்தது 29th ஃப்ரைடே 2ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. சரியா, அப்போது இதை வந்து 1 hour கேண்டலுக்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, 1 hour கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து 29th. ஓகேவா, இந்த 1 வீக்கு நான் இதை கால்குலேட் பண்ணுறப்போ இந்த லெவல் தான் அவங்க நண்பர் வந்து சந்தேகம் கேட்டாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு வந்து நான் வந்து இப்போது பார்க்க போகிறேன் அந்த ஸ்விங் எப்படி இருக்குன்னு. இங்கே ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்விங் வந்து இந்த ஹை இந்த இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து ஹை வைக்கிறேன். ஓகேவா, ஏன்னா ஒரு வாரத்தில் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னு வைக்கிறேன். ஏன்னா 29th அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31 செப்டம்பர் வந்து இந்த அளவுக்கு ஹை வச்சுட்டு திரும்ப மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து
ஒரு லெவலில் இங்கே வைக்கிறீங்க. ஓகேவா, இது 1 இது 0ன்னு இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் பாருங்கள் நல்லா மேலே போயிருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா இது வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் பாருங்கள் மார்க்கெட் வந்து 0.5க்கு கீழே வந்து கொண்டு வர முடியல. சரியா, இந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. 0.5க்கு கீழே மார்க்கெட் போக முடியல. சரியா, அந்த அளவுக்கு ப்ரெஷர் பையர் வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இப்போ அதோட அர்த்தம் என்னென்னா பாதி லெவலுக்கு மேலே மார்க்கெட் கீழே இறங்கி க்ளோஸ் ஆகிட்டுனா இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு புரிதல் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போகுது ஷார்ட் அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரியான ட்ரேடிங் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பட் ஆனால் மார்க்கெட்டை வந்து பையர் வந்து ஸ்ட்ராங்காக இங்கேருந்து புஷ் பண்ணி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, கொண்டு போன மார்க்கெட் பாருங்கள் அகெயின் கரெக்டாக பாருங்கள் இந்த இடம். ஓகேவா, 0.3 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு. ஓகேவா, மேலே போன மார்க்கெட் திரும்ப இந்த இடத்துல வந்து சப்போர்ட் இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட் பாருங்கள் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துருக்கு. அகைன் இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு மார்க்கெட்டு. சரியா, ஸோ இது வந்து ஒரு வாரத்துக்கான அதாவது 39லேருந்து 2 செப்டம்பர் இந்த ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கான அந்த ஸ்விங்கை வந்து நான் இப்படி தான் நீங்கள் ப்ளாட் பண்ணணும். சரியா, வீக்லி நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்போ ஒரு வாரத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹை அண்ட் லோவை இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இது வந்து நான் இப்போ பேங்க் நிஃப்டிக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, அதே போல் நிஃப்டிக்கு நீங்கள் போடலாம். எந்த விதமான அதாவது எல்லா விதமான டைம் ஃப்ரேமுக்கு இது வந்து சூட் ஆகும். 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சு பார்க்கலாம், இல்லை 15 மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம், இல்லை 1 ஹவர் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஆனால் அந்த லெவலை வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். ஓகேவா, அந்த டே ஹை டே லோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஃபிபோனாசி எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிபோனாசியில் வந்து முக்கியமான லெவல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் தான். ஓகேவா, இந்த 3 பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியமான லெவல். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போகுமா மேலே போகுமான்னு தீர்மானிப்பாங்க. இந்த 3 லெவலுக்கு உடச்சி கீழே வருது அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே வருது அப்படின்னா சரி இனிமேல் வந்து ஷார்ட் ட்ரேட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிடுவாங்க. அதே போல் இது 3த்தையும் உடச்சி மேலே போகுதுன்னா சரி இனிமேல் லாங்க்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஓகேவா, நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக அப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரே அப்படியே குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி இன்றைக்கி வந்து கால் ஆப்ஷன் தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா கால் ஆப்ஷன் மட்டுமே அதையே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டிக்கும் மார்க்கெட் வந்து ஏறி இறங்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இதை நம்பி இந்த இடத்துல நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பாருங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா உடச்சி கீழே போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் இன்ட்ராடே பிளேயராக இருக்கும்போது மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பொசிஷனையும் உடனே மாற்றிக்கணும். ஒரு ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா அந்த ட்ரேட்லேயே நீங்கள் நிற்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்ட்டு நிற்கக்கூடாது. என்ன தான் மார்க்கெட் இங்கேருந்து ஏறி இறங்கி ரெக்கவர் ஆகியிருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பேங்க் நிஃப்டியை பார்க்குறவங்க ஆப்ஷன் ட்ரேடர்ஸாக தான் இருப்பீங்க. ஆப்ஷன் ட்ரேடர்லேயே நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோம். சரியா, மார்க்கெட்டை நல்லா பாருங்கள். இப்போ பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். மார்க்கெட் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில் திரும்ப மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே தான் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோம். எப்போ வாங்குறீங்க கரெக்டாக 9:20க்கு வாங்குறீங்க. அதே லெவல் வந்து 12:35க்கு வந்திருக்கு. பட் ஆனால் ஆப்ஷன் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். ஓகேவா, அப்போ பேங்க் நிஃப்டி பேங்க் லெவல் என்ன 39,958. அதனால் நீங்கள் 40,000 கால் ஆப்ஷனை பை பண்ணுறதா வச்சுக்குவோம். சரியா, இந்த இடத்துல 40,000 கால் ஆப்ஷனை பை பண்ணுறதா வச்சுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டு கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. சரியா, அப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் திரும்ப ரெக்கவர் ஆகுது. சரியா, 9:20க்கு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் 12:35க்கு உங்கள் லெவலை தாண்டியே கொஞ்சம் வைக்கிது. சரி, இந்த இடத்துல நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதாவே இருக்கட்டும். சரியா, 9:20க்கு ட்ரேட் எடுத்து 12:35க்கு க்ளோஸ் பண்ணுறீங்க. ஓகேவா, அப்போ இந்த லெவலை பாருங்கள். இது வந்து பேங்க் நிஃப்டி 40,000 அதாவது 40,000 கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க. பாருங்கள் கரெக்டாக பாருங்கள். இப்போ இங்கே 9:20க்கு இந்த இடத்துல ட்ரேட் எடுப்பீங்க. 325 ரூபா இருக்கும். சரியா, 325 ரூபா இருக்கிறது இங்கே பாருங்கள் 12:35க்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணாலுமே உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் 316 ரூபா. சரியா, அதிகபட்சம் எவ்வளோ போயிருக்கு 317 ரூபா தான் போயிருக்கு. இங்கே நீங்கள் எடுத்திருக்கீங்க, இந்த பாயிண்டில் எடுத்திருக்கீங்க. சரியா, 325 எடுத்திருக்கீங்க, 316 ரூபா தான். மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் லோ இறங்கி மேலே போயிருந்தாலுமே நீங்கள் இந்த இடத்துல எங்கேயாச்சும் பயந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அது வேறு பட்சம், அதாவது அது வேறு பக்கம்னு வச்சுக்கோங்க. அதை வந்து விட்டுருங்க, அது ஒரு லெவலு. சரியா, இங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கி இவ்வளோ தூரம் போனோடனே உங்களுக்கு வந்து பெரிய லாஸ் காமிச்சிருப்போம். அதனால் நீங்கள் விட்டுருப்பீங்க. பட் ஆனால் பாருங்கள் மார்க்கெட்டு திரும்ப ரெக்கவர் ஆகி இந்த இதில் பார்க்கும்போது ரெக்கவர் ஆகி இந்த லெவலுக்கு மேலே போயிருக்கு. இந்த லெவல் போனாலும் பாருங்கள் நீங்கள் எடுத்த லெவலை விட நீங்கள் எடுத்தப்போ லெவல் என்ன 39,960 இருந்திருக்கும்.
அது கிட்டத்தட்ட 39,899 39,990 வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் எடுத்த லெவலை விட 21 பாயிண்ட் மேலே தான் போயிருக்கு. ஆனால் அப்படி இருந்தாலும் பாருங்கள், அந்த டைமில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 9 கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லாஸில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு லாட்டு எடுத்திருந்தாலே கிட்டத்தட்ட 225 ரூபா உங்களுக்கு லாஸில் தான் இருந்திருக்கும் பேங்க் நிஃப்டியை. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆப்ஷன் பையர் வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணாதீங்க ட்ரேடிங்கை. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிட்டே வரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுறீங்களோ, மார்க்கெட்டு வந்து ஸ்விங் ஆகுது இல்லை ஜிக்ஸாக்காக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் தான் வரும். இது வந்து யாருக்கு ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்குன்னா ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். சரியா? இதே இடத்துல ஆப்ஷன் செல்லர் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஸோ ஆப்ஷன் பையராக இருக்கிற நீங்கள் வந்து எப்போதுமே வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது. சரியா? அதாவது மார்க்கெட் வந்து மேலே வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்ட்டு ஹோல்டு பண்ணாதீங்க. ஆப்ஷன் செல்லர் தான் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க ப்ரீமியம்காக. சரியா? ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷன் பையராக இருக்கிற நீங்கள் வந்து நல்ல மொமெண்டம் இருக்கிறப்போ ட்ரேட் பண்ணுங்கள், நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.